ஸோ மேனிஃபெஸ்டேஷனுங்க சமீப காலத்துடைய பெரிய ஃபித்னாக்கள் ஒன்று தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் என்பது. நீ தீவிரமாக எதை நினைக்கிறியோ, எதை தீவிரமாக கற்பனை செய்றியோ, மேலும் நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கு அனுப்பக்கூடிய அந்த அதிர்வுகள் சொல்லுவாங்க, வைப்ரேஷன் சொல்லுவாங்க, அல்லது ஆற்றல்கள் என்று சொல்லுவாங்க, எனர்ஜி என்று. அதன் மூலம் நீங்கள் நினைக்கிறது நிஜமாயிடும், நீங்கள் கற்பனை செஞ்சது நிஜமாயிடும்னு சொல்லுவாங்க. இது சமகாலத்தில் இருக்கிற நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அப்புறம் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் இயக்கங்களில் மிகவும் பிரபலமான ஒரு குழப்பம் இது. சமீப காலமாக ஹீலர் பாஸ்கர் கூட அது சம்மந்தமாக பேசியிருக்காரு. ஹீலர் பாஸ்கர் ஐயா பேசியிருக்காங்க, ஒரு அரசியல்வாதி எப்படி ஜெயித்தார் என்று 3 சீக்ரெட்ஸ்ன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப முக்கியம் என்றெல்லாம் பேசியிருப்பாங்க. இது எப்படி இந்த மேனிஃபெஸ்டேஷன் கருத்து தவறானது என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும், இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களை ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி அது ஏற்கனவே நடந்துருச்சு என்பது போல உணர்ந்தால் அது நிஜமாயிடும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. நீ எதை நினைக்கிறியோ அதை தான் ஈர்ப்பாய் என்றெல்லாம் சொல்லுவாங்க. உதாரணமாக சொல்லணும்னா, நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் என்று தினமும் மனசில் நினச்சிக்கினே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலத்தில் அப்படி ஆயிடுவீங்க. ஒரு கார் அல்லது வீடு கிடைச்சிருச்சு போல கற்பனை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபியூச்சரில் விஷன் போர்டு உருவாக்கி அதை பார்த்து கொண்டே இருப்பது, இது போன்ற சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ இஸ்லாமில் நல்ல நம்பிக்கை, ஹுஸ்னுத்தன் பில்லா, மேலும் துவா செய்வது, முயற்சிகள் செய்வது, தவக்குல் வைப்பது, இதெல்லாம் என்கரேஜ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் வெறுமனே எண்ணங்கள் அல்லது பிரபஞ்சத்தின் ஆற்றல் தானாகவே நிகழ்வுகளை உருவாக்கும் என்ற நம்பிக்கைக்கு குரான்லேயும் சஹீஹான சொன்னாலே எந்த ஆதாரமும் இல்லை. இது ஒரு ஷிர்கான ஒரு விஷயம். மனுஷனுக்கு அவன் முயற்சித்தது அல்லாமல் வேறு இல்லை என்று சூரத்துல் நஜ்ம்ல அல்லாஹ் சொல்றான். என்கிட்ட துவா செய்யுங்க, நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே ஒரு முஸ்லீம் வந்து அல்லாஹ்விடம் துவா கேட்கணும். அனுமதிக்கப்பட்ட காரணங்களை எடுத்துக்கொள்ளலாம், அஸ்பாபுகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் முடிவு அல்லாஹ்வின் மீது தான் ஒப்படைக்கணும். தவக்குல் அல்லாஹ்வின் மீது தான். ஸோ யூனிவர்ஸ் வந்து என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றும், இல்லைன்னா என்னுடைய எண்ணங்களுக்கு வந்து படைப்பாற்றல், அதாவது கிரியேட்டிவ் பவர் இருக்குது என்று ஒருத்தர் நம்பினார்னா இது தவ்ஹீதை முறிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. ஏன்னா படைத்தல், விதித்தல் மற்றும் நிகழ்வுகளை ஏற்படுத்த எல்லாமே அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கு. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம பலாயிரம் முறை நினச்சாலும் சரி, பாசிட்டிவாக நினச்சாலும் சரி, மரணம் வரை நினச்சிட்டு இருந்தாலும் சரி, கடவுள் இறைவன் அதை நாடலைன்னா அது ஒருபோதும் இந்த உலகத்தில் நடக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்குது, நடந்துடும், யூனிவர்ஸ்க்கு பவர் இருக்குது, நடந்துடும் என்பதால் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைகளுடைய ஒரு பகுதி.